வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மேனகா. கதைக்குள்ள போலாமா? பாட்டி, அப்ப நான் ஆபீஸுக்கு போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க என்று கூறிக்கொண்டு கட்டிலில் படுத்திருந்த தனது பாட்டியிடம் வந்து அமர்ந்தாள் மேனகா. அவளை பார்த்து முகமலர்ந்த பரிமளம் பாட்டி தள்ளாடி கொண்டு எழுந்து, அம்மாடி சாப்பிட்டியாடா என்றாள் அவள் கன்னத்தை தடவி கொண்டு. சாப்பிட்டேன் பாட்டி. நீங்க மத்தியானத்துக்கு சாதம் சாப்பிட்ட உடனே இதோ இந்த மருந்து போட்டுக்கோங்க. சாயங்காலம் வரும்போது நான் உங்களுக்கு சாத்துக்குடி வாங்கிட்டு வரேன். சரிடா, அப்படியே ஒரு பாக்கெட் பிரெட்டும் வாங்கிக்க. இந்த சாப்பாடுலாம் என்னால மென்னு சாப்பிட முடியல. பிரெட்டா இருந்தா பால்ல ஊற வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன் பாட்டி, நான் தான் சித்திய ரசம் சாதம் மிக்சியில் அடிச்சு கொடுக்க சொன்னனே. அவ எங்க அதெல்லாம் செய்யறா என்று பெருமூச்சு விட்டு கொண்டு பரிமளம் கூற, ஆமா, உங்க பாட்டிக்கு நான் என்ன பண்ணாலும் பிடிக்காது. ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லாம் என் தலை எழுத்து. உங்க அப்பனுக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட்டு நான் என்னத்தை சுகப்பட்டேன் சொல்லு? எனக்கு ஒரு பொண்ணை கொடுத்துட்டு அந்த ஆளு போய் சேர்ந்துட்டாரு. இதோ சீக்கா படுத்து கிடக்குற உங்க பாட்டி இவங்களையும் என் தலையில கட்டிட்டாரு. வீட்டுல ஓய்வு ஒழிச்சல் இல்லாம உழைச்சிட்டு இருக்கேன். என்ன பண்ணாலும் உங்க பாட்டிக்கு திருப்தி இல்ல. எல்லாம் என் தலையெழுத்து. எனக்கு எந்த நிம்மதியும் இங்க இல்ல. சித்தி, ஏன் அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு என்ன குறைச்சல்? அப்பா போனதுல இருந்து உங்களை நான் பார்க்கலையா? குடும்ப பொறுப்பை ஏத்துக்கலையா? ஏண்டி நீ செய்யறதெல்லாம் சொல்லி காட்டுறியா? சின்ன வயசுல இருந்து நான் உன்னை வளர்த்ததுக்கு நீ காட்டுற நன்றி இதுதானா? ஏன் சரஸ் அப்படி பேசுற? அவ தானே உன் பொண்ணை படிக்க வச்சு ஆளாக்கினா. தன்னோட கல்யாணத்தை பத்தி கூட நினைச்சு பார்க்காம உன் பொண்ணு கல்யாணத்தை எடுத்து நடத்தினா. குழந்தை இது வரைக்கும் யாரையும் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி இருப்பாளா? ஆமா, நான் என்னவோ உங்க பேத்திய கொடுமைப்படுத்தின மாதிரி இல்ல வரைஞ்சு கட்டிட்டு என்கிட்ட சண்டைக்கு வரீங்க. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு உங்க பேத்தி தான் ஒஸ்தி. நானா கொஞ்சம் இழப்பந்தான். அம்மாடி, நீயும் பாட்டிக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போ. இனிமே நான் எதுவும் செய்ய மாட்டேன். என்ன பண்ணாலும் இந்த வீட்டுல நல்ல பேரா கிடைக்குது என்று சலித்து கொண்டு கையில் இருந்த பாத்திரத்தை கீழே போட்டுவிட்டு உள்ளே சென்றாள் சரஸ்வதி. அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த மேனகாவின் முகம் வாடியது. அம்மாடி தங்கம், சங்கடப்படுறியா கண்ணு என்று அவள் கன்னத்தை பிடித்தாள் பரிமளம். அதெல்லாம் இல்ல பாட்டி, சின்ன வயசுல இருந்து எல்லாம் பழகிடுச்சு. சரி, நான் கிளம்புறேன் பாட்டி, பார்த்திருந்துக்கோங்க. நான் வரேன் பாட்டி என்று எழுந்து சென்றாள். ஆபீஸினுள் நுழைந்த மேனகா தனது பேக்கில் இருந்த ஸ்வீட் பாக்ஸுகளை எல்லாம் அனைவருக்கும் கொடுக்க, என்ன மேனகா, கல்யாண பலகாரமா என்றாள் மாதவி. ஆமா மாதவி, கல்யாண கெலாட்டால உங்க யாருக்கும் எதுவும் கொடுத்து அனுப்ப முடியல. நேத்து வரைக்கும் கல்யாண வேலையே சரியா இருந்தது. அதுதான் நேத்து என் தங்க ஊருக்கு கிளம்பினதும் எல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ண. ஆம்பளை பையன் மாதிரி எல்லாம் தனியால நின்னு செஞ்சிட்ட. பாவண்டி நீ. ஆமா, உன் கல்யாணத்தை பத்தி எதுவும் யோசிக்கவே மாட்டியா? உனக்கும் வயசாகிட்டு போகுது. எப்ப பாரு பாட்டி சித்தி தங்கச்சின்னு அவங்களுக்காகவே எல்லாம் பாத்துட்டு இருக்கியே. உங்க சித்தியும் உன்னை பத்தி யோசிக்காம அவங்க பொண்ணுக்கு எல்லாம் செஞ்சுக்கிறதுலயே குறியா இருந்து சாதிச்சுக்கிறாங்க என்று மாதவி புலம்ப லேசாக புன்னகை செய்துவிட்டு தன் சீட்டுக்கு சென்றாள் மேனகா. அவ்வளவு தாண்டி இவ ரியாக்ஷன். இவகிட்ட இருந்து மட்டும் நீ எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவ மனசுல என்ன இருக்குது என்ன எதுன்றது அவ வாயில இருந்து வாங்கவே முடியாது. எதனா கேட்டா எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பா. சரியான உள்ளாளு. அவகிட்ட போய் பேசாம வா, நாம நம்ம வேலையை பார்ப்போம் என்றாள் மீனா. மணி 11 ஆனதும் தனது பேக்கில் மிச்சம் இருந்த ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கொண்டு பரபரப்பாக கேன்டீனுக்கு சென்ற மேனகாவின் கண்கள் சேகரை ஆவலாக தேடியது. என்ன மேடம், யாரு தேடுறீங்க என்று கிச்சனில் இருந்து உள்ளே வந்த கௌஷிக் கேட்க, சேகர் சார் எங்க என்றாள். அவரு இன்னைக்கு வரல மேடம். ஏன்? அவங்க பொண்ணுக்கு காலில் ஏதோ அடிபட்டுடுச்சான், ஆஸ்பத்திரிக்கு போகணும், அதனால கேன்டீனை இன்னைக்கு நீயே பாத்துக்கணும் சொல்லி போன் போட்டாரு. அடடா, அப்படியா? சரி, அவங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா என்று மேனகா கேட்க ஆச்சரியமாக அவளை பார்த்த கௌஷிக், இவங்க யார்கிட்டயும் அவ்வளவா கலகலப்பா பேசி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. அதுவும் ஆம்பளைங்கன்னா 2 வார்த்தையோட சரி. ஆனா சேகர் சார் வீட்டு அட்ரஸ் கேக்குறாங்களே, ஆச்சரியமா இருக்கே என்று நினைத்து கொண்டு அவன் அட்ரஸை கொடுக்க அன்று மாலை ஆட்டோ சேகரின் வீட்டு வாசலில் நின்றது. அதிலிருந்து இறங்கி சுற்றி பார்த்து கொண்டு மேனகா உள்ளே செல்ல, ஹாலில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் காலில் கட்டுடன் ஒரு சின்னஞ்சிறிய மழலை படுத்து கொண்டு டிவியில் கார்ட்டூன் பார்த்து கொண்டிருந்தாள்.
அந்த அழகிய ரப்பர் பொம்மை போல் இருந்த அந்த குழந்தையை பார்த்து கொண்டு கதவை லேசாக தட்டினாள் மேனகா. டக்கென திரும்பி வாசலை பார்த்த அந்த பிஞ்சு அங்கு அழகிய பதுமையை போல் நின்று கொண்டு தன்னை சிரித்த முகத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் மேனகாவை பார்த்து ஒரு நிமிடம் கண் கொட்டாமல் அப்படியே படுத்திருந்தாள். பாப்பா, இது சேகர் சார் வீடு தானே என்றாள் மேனகா மெதுவாக. டக்கென கண்களை படப்படவென அடித்து கொண்ட அந்த குழந்தை, ஆமா ஆண்டி, இதுதான், வாங்க உள்ள என்று மெதுவாக எழுந்து அமர்ந்தாள். பாப்பா, நீ படுத்துக்கடா என்று கடகடவென சென்று அவள் அருகில் அமர்ந்து அவளை பிடித்து கொண்டாள் மேனகா. பரவாயில்ல ஆண்டி, நான் உட்காந்துக்கிறேன் என்று அவள் எழுந்து கொள்ள, சரி இருடா என்று அவளை பிடித்து சோஃபாவில் சாய்த்து அமர வைத்து அவளது ஸ்கர்ட்டை சரி செய்தாள். அவளை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த அந்த குழந்தை, ஆண்டி நீங்க யாரு என்று தயங்கி கொண்டு கேட்டது. உங்க அப்பா வேலை பார்க்குற ஆபீஸ்ல நானும் வேலை பார்க்கறேன். ஓ அப்படியா, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, நீங்க எதுக்கு வந்தீங்க? என் காலில் அடிபட்டதுன்னு என்ன பார்க்க வந்தீங்களா என்று அந்த குழந்தை கேட்கவே சற்று திணறிய மேனகா, ஆமாடா கண்ணு, சரி உன் பேர் என்ன என்றாள். என் பேரு ஸ்வேதா, உங்க பேரு? என் பேரு மேனகா. ஓ அப்படியா, உங்களை போல உங்க பேரும் நல்லா இருக்கு என்று சிரித்தாள் அந்த பிஞ்சு. நல்லா பேசுறியே என்று அவளை தூக்கி மடியில் அமர வைத்துக் கொண்டாள். இதற்குள் உள்ளே எட்டி பார்த்த ஸ்வேதா, அப்பா என்று குரல் கொடுக்க, தோ வந்துட்டேன் பாப்பா, என் தங்கத்துக்கு பூஸ்ட் ரெடி பண்ண வேண்டாமா, ஒரு 5 minutes என்று உள்ளிருந்து குரல் கொடுத்தான் சேகர். அப்பா, அப்படியே ஒரு காப்பியும் வேணும் என்று கூறிவிட்டு மேனகாவை பார்த்து கையை தட்டி கொண்டு சிரித்தது அந்த பிஞ்சு. அவளது சுட்டித்தனத்தையும் குறும்பையும் பார்த்து மேனகாவிற்கு ஆச்சரியமாக இருக்க அவளை அப்படியே வாரி அணைக்க வேண்டும் போல் இருந்தது. என்னது காப்பியா? ஏய், இப்பதானே பூஸ்ட் கேட்ட, அதுக்குள்ள காப்பி வேணும்னு சொல்ற? வாலு, இப்ப இந்த பூஸ்ட் என்ன பண்றது என்று கேட்டுக்கொண்டே கையில் பூஸ்ட் கப்புடன் வெளியே வந்தான் சேகர். சோஃபாவில் மேனகா ஸ்வேதாவை மடியில் வைத்துக் கொண்டு அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அவனது கண்கள் விரிந்தது. வாட் இஸ் சர்ப்ரைஸ்! மேனகா, நீங்களா? எப்ப வந்தீங்க? ஆமா, இந்த வாலு அதுக்குள்ள உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாளா? உங்க மடியில ஏறி உக்காந்துட்டு இருக்காளே. ஏ வாலு, ஆன்ட்டி வந்திருக்காங்கன்னு சொல்லாம காப்பி வேணும்னு நான் சொல்றேன் என்று தன் மகளை ஆசையாக கன்னத்தில் கிள்ளிய சேகர் அவளிடம் பூஸ்ட் காப்பி கொடுத்தான். அப்பா, ஆன்ட்டிக்கு என்று ஸ்வேதா கேட்க, தோ ஒரே நிமிஷம் என்று உள்ளே செல்ல திரும்பியவனை, சார் இருங்க, முதல்ல இங்க வாங்க, எனக்கு காப்பிலாம் ஒன்னும் வேண்டாம், நான் இப்பதான் கேன்டீன்ல சாப்பிட்டு வந்தேன். அதெல்லாம் முடியாது, நீங்க என் கையால இன்னைக்கு காப்பி குடிக்கிறீங்க என்று சேகரை சிரித்து கொண்டே பார்த்த மேனகா, அது கூட நீங்க நடத்துற கேன்டீன் தானே என்றாள். இருந்தாலும் அங்க ஆளுங்க இருக்காங்க, இங்க நான் தான் எல்லாம் செய்யணும், இருங்க வந்துடுறேன் என்று உள்ளே சென்றான். அவன் கூறிய வார்த்தைகளை கேட்ட மேனகாவின் மனதில் சந்தேகம் தோன்ற அவள் வீட்டை அப்பொழுதுதான் சுற்றி பார்த்தாள். அங்கு சுவரில் ஒரு அழகிய பெண்ணின் போட்டோ மாட்டியிருக்க அதற்கு மாலை போடப்பட்டு விளக்கேற்றப்பட்டிருந்தது. அதை கண் கொட்டாமல் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டு இருந்தாள் மேனகா. என்ன ஆண்டி அப்படி பாக்குறீங்க? இவங்க தான் என் அம்மா. நான் பிறந்ததும் இவங்க சாமி கிட்ட போயிட்டாங்களாம். என்னை பார்க்க ஒரு நாள் திரும்பி வருவாங்கன்னு அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா இது வரைக்கும் அவங்க வரல. நான் நல்லா படிச்சு பெரிய பொண்ணானாதான் வருவாங்கன்னு அப்பா சொல்றாரு. அப்படியா ஆண்டி? அப்பதான் அம்மா வருவாங்களா என்ன பார்க்க என்றாள் மேனகாவின் கன்னத்தை பிடித்து கொண்டு. இல்லடாமா, வருவாங்க, உன்னை பார்க்க கண்டிப்பா வருவாங்க என்று அவள் கூறிக்கொண்டிருக்க, இந்தாங்க மேனகா காபி, கேன்டீன் காஃபி போல இருக்காது, இது நல்லாவே இருக்கும் என்று சிரித்தான் சேகர். அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு அந்த காப்பியை வாங்கிய மேனகா, சார் உங்க ஒய்ஃப் என்று போட்டோவை காண்பித்தாள். திரும்பி அந்த போட்டோவை பார்த்த சேகர் எதிரில் இருந்த சேரில் அமர்ந்து கொண்டு, ஆமா, இது என் ஒய்ஃப் மஞ்சுதான். பாப்பா பிறந்ததும் அவ போயிட்டா. குழந்தைன்னு ஆசையோட இருந்தவ அந்த குழந்தை முகத்தை கூட பார்க்கல என்றான் அமைதியாக. சாரி சார் என்று மேனகா தடுமாற, நோனோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, என்ன இது சர்ப்ரைஸ் விசிட் என்று உற்சாகமாக கேட்டான் சேகர். தனது பேக்கில் இருந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து அவனிடம் கொடுத்தாள் மேனகா. ஓ, கல்யாண பலகாரமா? ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, இதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? இல்ல சார், எல்லாருக்கும் காலையில ஆபீஸ்ல கொடுத்தேன். அப்ப உங்களை பார்க்க கேன்டீனுக்கு போனேன். ஆனா கௌஷிக் பாப்பாக்கு கால அடிப்பட்ட விஷயத்த சொன்னான்.
அதுதான் பாப்பாவையும் பார்த்தா மாதிரி இருக்குமேன்னு வந்தேன். ஆமா, குழந்தைக்கு எப்படி கால் அடிபட்டது? காலையில ஸ்கூல்ல என்று அவன் கூறுவதற்குள், அப்பா நானே சொல்றேன் என்ற ஸ்வேதா, ஆன்டி என்ன பாருங்க என்று மேனகாவின் கன்னத்தை பிடித்து தன் பக்கம் திருப்பினாள். சரிடா கண்ணு, நீயே சொல்லு என்று மேனகா கூற, நான் காலையில என் ஃப்ரெண்டு பவி கூட சீசா விளையாடிட்டு இருந்தேனா, அப்ப மிஸ் வந்து எல்லாரையும் கூப்பிட்டாங்களா, பவி அப்படியே எழுந்து ஓடிட்டா. நான் தொப்புன்னு கீழே விழுந்துட்டேன். அங்க ஒரு கல் இருந்தது ஆண்டி, அது என் கால்ல குத்திடுச்சு. அப்புறம் ஒரே ரத்தம் வந்தது தெரியுமா என்றாள். அடடா, பவிய நாளைக்கு அடிக்கலாம் சரியா என்றாள் மேனகா. வேண்டா ஆண்டி, பாவம் அவ அவ என் ஃப்ரெண்டு என்று பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டாள் ஸ்வேதா. ஓ அப்படியா, அப்ப சரி. ஆமா, நீ எந்த கிளாஸ் படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எனக்கு ரைம்ஸ்லாம் தெரியுமே, சொல்லவா என்றாள் பெருமையாக. ஓ சொல்லு பார்க்கலாம் என்றாள் மேனகா. ஏய் குட்டிமா, ஆன்டிக்கு டைம் ஆகுது பாரு, அவங்க கிளம்பட்டும், அப்புறம் இன்னொரு நாள் ஆன்டி வருவாங்க, அப்ப சொல்லு என்றான் சேகர் சிரித்து கொண்டு. ஸ்வேதாவின் முகம் வாடியது. அதை பார்த்த மேனகா, பரவாயில்ல சார், செல்லம் நீ பாடு, நான் கேட்கிறேன் என்று கூற மகிழ்ச்சியுடன் அனைத்தையும் மூச்சு விடாமல் மழலை மொழியில் பாடிய ஸ்வேதாவை வாரி அணைத்து முத்தம் கொடுத்தாள் மேனகா. அவளது ஸ்பரிசத்தில் அந்த குழந்தை சந்தோஷமடைய அவள் கிளம்பியதும் கைகளை பிடித்து கொண்டது. ஆன்டி நீங்க திரும்பவும் எப்ப வருவீங்க? நான் உங்களுக்கு என் டாய்ஸ் பெயிண்டிங்லாம் காட்டணும் என்றாள். நெக்ஸ்ட் சண்டே ஓகேவா என்றாள் மேனகா. ஓகே ஆன்டி என்று அவளது கன்னத்தில் முத்தம் கொடுத்தாள். சரி ஓகே, ஆன்டிக்கு டாட்டா சொல்லு என்று சேகர் தன் மகளிடம் கூற, சற்று சோர்ந்த முகத்துடனேயே அவளுக்கு டாட்டா கூறினாள் ஸ்வேதா. அவளை பிரிய மனம் இல்லாமல் கிளம்பிய மேனகா, ஓகே சார் நான் கிளம்புறேன், நேரமாகுது என்றாள். ரொம்ப தேங்க்ஸ் மேனகா என்றான் சேகர். எதுக்கு சார் தேங்க்ஸ்? இந்த ஸ்வீட்டுக்காகவா? நோ, என் குழந்தைய இவ்வளோ நேரம் சந்தோஷமா வச்சுட்டதுக்கு. அவ என்ன தாண்டி ஒருத்தர்கிட்ட இவ்வளோ க்ளோஸா பழகி சந்தோஷமா இருக்கான்னா அத நான் இப்பதான் முத பாக்குறேன். அதுவும் இல்லாம நீங்க இவ்வளோ ஃப்ரீயா கலகலப்பா இருக்கக்கூடிய ஆளுன்றது எனக்கு இப்பதான் தெரியுது என்றான். லேசாக புன்னகை செய்த மேனகா, நான் இங்க வந்ததே முக்கியமா உங்களுக்கு நன்றி சொல்லத்தான். என்ன இது, இன்னைக்கு நன்றி சொல்லிக்கிறனாலா? மாத்தி மாத்தி நாம நன்றி சொல்லிக்கிறோம் என்று சிரித்தான் சேகர். இல்ல சார், அன்னைக்கு கல்யாணத்துல அந்த சமையல் கான்ட்ராக்ட் எடுத்தவரு திடீர்னு பிரச்சனை பண்ணவே எனக்கு என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல. நல்ல வேலை நீங்க மட்டும் அன்னைக்கு எனக்கு தைரியம் சொல்லி கடகடன்னு உங்க ஆளுங்களை வச்சு எல்லாம் செய்யலனா எனக்கு ரொம்ப சங்கடம் ஆயிட்டு இருக்கும். அப்புறம் எங்க சித்தி அவ்வளவுதான் என்ன ஒரு வழி பண்ணிட்டு இருப்பாங்க. சம்மந்தி வீட்டுக்காரங்களும் தப்பா எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. நல்ல வேலை கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்தினீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்ன மேனகா, இதுல என்ன இருக்கு? அதுக்காகவா இவ்வளவு தூரம் வரணும்? ஏன் சார், நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? நோனோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, சும்மா சொன்னேன் சார். இங்க வந்ததும் நல்லதுக்கு தான். இப்ப எனக்கு ஒரு குட்டி ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்களே என்று ஸ்வேதாவை பார்த்து சிரித்தாள் மேனகா. ஆமா எனக்கும் ஆன்டி, கண்டிப்பா சண்டே வரணும் என்று ஸ்வேதா மீண்டும் குரல் கொடுக்க, கண்டிப்பா என்றாள் மேனகா. அவர்களை பார்த்து சேகர் சிரிக்க, சரி நான் கிளம்புறேன் சார் என்று மேனகா கிளம்பினாள். அவளை வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்த சேகர் தனது மகளை எடுத்து மடியில் வைத்துக் கொண்டான். அப்பா அவங்க ரொம்ப நல்ல ஆன்டி, அவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள். அப்படியா? ஆமாப்பா, அவங்கள பார்த்தா நம்ம அம்மா போலவே இருக்காங்க பாருங்களேன் என்றால் போட்டோவை பார்த்து கொண்டு. சேகர் அமைதியாக போட்டோவை பார்த்தான். ஒரு வாரம் சென்றது. அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை டிஃபனை சாப்பிட அழைத்து கொண்டிருந்த தனது தந்தையிடம் செல்லாமல் அடக்கமாக அமர்ந்திருந்த ஸ்வேதா காலிங் பெல் சத்தம் கேட்டு கடகடவென ஓடி சென்று கதவை திறந்தாள். ஏய் குட்டி என்று அவளை வாரி அணைத்த மேனகா, இப்ப நல்லா நடக்கிறியே, கால் சரியாயிடுச்சா என்றாள். இதோ பாருங்க என்று ஸ்வேதா காலை காட்ட, சூப்பர் இந்தா என்று தன் கையில் இருந்த பொம்மையை அவளிடம் கொடுத்தாள். வாங்க மேனகா, காலையில இருந்து நீங்க வந்தாதான் சாப்பிடுவேன்னு ஒரே அடம். நான் கூட நீங்க வரமாட்டீங்க, அன்னைக்கு ஏதோ சும்மா சொல்லிட்டு போனீங்கன்னு நினைச்சேன். நீங்க வந்தது ஆச்சரியமா இருக்கு, வாங்க நீங்களும் சாப்பிடுவீங்க என்றான். இல்ல சார், நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன்.
வேணும்னா கொடுங்க, நான் பாப்பாக்கு கொடுக்கறேன் என்று அவன் கையில் இருந்த தட்டை வாங்கினாள். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்ன சார் இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வந்ததே பாப்பாவை பார்க்க தான். இங்க இருந்து போனதுல இருந்து எனக்கு இவன் ஞாபகமாவே இருந்தது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆபீஸும் இல்ல. வீட்டுல எங்க பாட்டி மாத்திரையை போட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. போர் அடிச்சுது. அதுதான் என் ஃப்ரெண்ட பார்க்க வந்துட்டேன் என்று அவளுக்கு இட்லியை ஊட்டினாள். ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க. சரி, நீங்க பாப்பா கூட இருங்க. நான் இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலா சமைச்சிடுறேன் என்று உள்ளே சென்றான் சேகர். ஆன்டி வாங்களே, நான் உங்களுக்கு எங்க அம்மாவோட சின்ன வயசு போட்டோ எல்லாம் காட்டுறேன் என்று அவளை உள்ளே அழைத்து சென்ற ஸ்வேதா தனது டேபிள் டிராவில் இருந்து ஒரு ஆல்பத்தை எடுத்து அவளிடம் கொடுத்தாள். அதில் இருந்த ஒரு பழைய போட்டோவை காண்பித்து, இதோ என்ன போலீஸ் கட்டு போட்டுட்டு இருக்காங்களே, இதுதான் எங்க அம்மா. இது எங்க அம்மாவோட அம்மா ஜெயா பாட்டி. இது அவங்க தங்கச்சி சின்ன பாட்டி குமாரி. இது எங்க தாத்தா என்று கூற அதை பார்த்த மேனகா அதிர்ந்து அமர்ந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. கிச்சனில் உற்சாகமாக சமைத்துக் கொண்டிருந்த சேகரிடம் ஓடிய ஸ்வேதா, அப்பா அப்பா, ஆன்டி அழறாங்க, வாங்கப்பா என்று அவன் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு வந்தாள். ஒன்றும் புரியாமல் அவளுடன் வந்த சேகர், மேனகா என்னாச்சு, எதுக்கு அழறீங்க என்று பதறினான். கையில் இருந்த போட்டோவை அவனிடம் காட்டினாள் மேனகா. அதை பார்த்த சேகர், இது என் ஒய்ஃப் மஞ்சுவோட ஃபேமிலி போட்டோ. இத பார்த்து சேகர், இது எங்க அக்கா என்றால் தேம்பிக் கொண்டு. என்னது, மஞ்சு உங்க அக்காவா? ஆமா சேகர், மஞ்சு எங்க பெரியம்மா பொண்ணு. தோ இருக்காங்களே எங்க பெரியம்மா பக்கத்துல, இவங்க தான் எங்க அம்மா. ஓ, அப்ப குமாரி ஆண்டியோட பொண்ணா நீங்க என்றான் சேகர் ஆச்சரியமாக. ஆமா என்று தலையை ஆட்டினாள் மேனகா. மேனகா, மஞ்சு உங்க அம்மா பத்தி சொல்லாத நாள் இல்ல. எங்க சித்தி தான் எனக்கு எல்லாம். அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என்ன அவங்க தான் வளர்த்தாங்கன்னு சொல்லுவா. அவளுக்கு 9-10 வயசு இருக்கும் போது அவங்க யாரையோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க எங்க இருக்காங்க என்ன எதுன்னு தெரியலன்னு அடிக்கடி சொல்லுவா. ஆமா சேகர், எங்க அம்மா அவங்க வீட்டுல எல்லாருக்கும் செல்லமா இருந்தாங்களாம். எங்க அப்பாவை அவங்க காதலிச்ச விஷயம் வீட்டுல தெரியவே எப்பவும் போல எதிர்ப்பு வந்திருக்கு. அப்புறம் எங்க அப்பாவோட ஊரை விட்டு வந்துட்டாங்க. எங்க அம்மா அப்பா பாட்டி 3 பேரும் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். எங்க அம்மாவை எங்க பாட்டி பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்களாம். ஆனாலும் அப்பப்ப எங்க அம்மாக்கு அவங்க அம்மா அப்பா அக்கா ஞாபகம் வந்துடும். நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது என்கிட்ட அவங்கள பத்தி சொல்லாத நாள் இல்ல. மஞ்சு அக்காவை பத்தி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படியே ஒரு நாள் போய் சேர்ந்துட்டாங்க. என்னை வளர்க்க எங்க அப்பாக்கு ஒரு துணை தேவைன்னு எங்க பாட்டி எங்க சித்திய கட்டி வச்சாங்க. அதுக்கப்புறம் எங்க 3 பேரோட வாழ்க்கையும் நரகமாகிடுச்சு. எங்க அப்பா அந்த கவலையோட போய் சேர்ந்துட்டாரு. நான் அதுக்குள்ள தலையெடுக்கவே பொறுப்பு என் தலையில தான் விடிஞ்சது. எங்க அப்பா போன கவலையில எங்க பாட்டி படுத்த படுக்க ஆயிட்டாங்க. எங்க சித்தி அவங்க பொண்ண ஒரு மாதிரியும் என்ன ஒரு மாதிரியும் தான் பாப்பாங்க. இருந்தாலும் எங்க அம்மாவோட இடத்துல அவங்க என்னைக்கு வந்தாங்களோ அன்னையில இருந்து அவங்கள நான் அம்மாவை தான் பார்க்க ஆரம்பிச்சேன். இருந்தாலும் அவங்க சுடு சொல்லல என்ன காயப்படுத்ததுனால இல்ல. இதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு போக ஒரே காரணம் என் பாட்டி தான். நான் வீட்டுக்கு போகணும்னு தினமும் தோணுதுன்னா அது அந்த ஜீவன் உயிரோட இருக்கிறதாலதான். என்னதான் எங்க சித்தி என்ன வெறுத்தாலும் நான் என் கடமையை செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் எங்க சித்தி என்ன அவங்க பொண்ணா நினைக்க மாட்டாங்களன்னு ஏங்கிக்கிட்டு தான் இருக்கேன். அப்ப உங்க கல்யாணம் உங்க வாழ்க்கைய பத்தி நீங்க யோசிக்கவே இல்லையா? அத பத்தி நான் என்னைக்குமே யோசிச்சதில்ல என்று கண்களை துடைத்து கொண்டவள், ஆமா அக்கா எப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, பெரியம்மாலாம் எங்க, நீங்க ஏன் தனியா இருக்கீங்க என்று கடகடவென அவள் கேள்வியை அடுக்க விரக்தியாக புன்னகை செய்த சேகர், உங்க கதையும் எங்க கதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். உங்க அம்மா போல நானும் என் மஞ்சுவும் காதலிச்சு பெத்தவங்களை எதிர்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான் என்றான். அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் மேனகா. ஆமா மேனகா, அம்மா அப்பா இல்லாத என்ன காதலிச்சு எனக்கு எல்லாமுமா வந்தவதான் என் மஞ்சு. வந்த கொஞ்ச நாள்ல என் வாழ்க்கைய சொர்க்கமாக்கினவ இந்த தேவதி என் கையில கொடுத்துட்டு தெய்வமாகிட்டா. இப்ப மனசுல அவன் நினைவுகளோடவும் கையில என் குழந்தையோடவும் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படியே எத்தனை நாளைக்கு இருப்பீங்க? குழந்தைக்காவது? ஏன் உங்களை போல என் குழந்தை கஷ்டப்படவா என்று சிரித்தான் சேகர். பெருமூச்சு விட்டாள் மேனகா.
எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு கேள்விக்குறி இடம் பிடிச்சிடுது என்று முணுமுணுத்தவள், சரி நான் கிளம்புறேன், பாட்டி எழுந்துடுவாங்க, நான் போய் சாப்பாடு கொடுக்கணும் என்றாள். ஆ, அதெல்லாம் முடியாது, நீங்க ஏன் கூட தான் இருக்கணும் என்றாள் ஸ்வேதா அடமாக. இல்லடா கண்ணு. மேனகா, இருங்க, நீங்க இப்ப ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, எங்க சொந்தக்காரங்களும் ஆகிட்டீங்க. இன்னைக்கு இருந்து எங்க கூட சாப்பிட்டுதான் போகணும் என்றான் சேகர். மேனகா சிரித்து கொண்டே தலையை ஆட்ட, ஐயா ஜாலி என்று அவளை கட்டி கொண்டாள் ஸ்வேதா. 1 மாதம் சென்றது. ஸ்வேதாவை பார்க்க மேனகா அவர்கள் வீட்டிற்கு அடிக்கடி செல்வதும், அவளிடம் விளையாடுவதும், அவளை வெளியே அழைத்து செல்வதும், தன் வீட்டிற்கு அழைத்து வருவதும் என இருந்தாள். தனது பாலைவனமான வாழ்க்கைக்கு ஸ்வேதாவின் வருகை அவளை ஓரளவு மகிழ்ச்சி கொள்ள வைத்தது. ஸ்வேதாவும் மேனகாவிடம் பாசமாக பழக ஆரம்பித்தாள். வாரம் 1 முறையாவது அவள் பார்க்க வரவில்லை என்றால் தனது தந்தையிடம் மேனகா வீட்டிற்கு அழைத்து செல்ல அடம் பிடித்துக் கொண்டிருந்தாள். அன்று மாலை வீட்டிற்கு சென்ற மேனகா தனது பாட்டியிடம் பேசிக் கொண்டிருக்க ஆவேசமாக அங்கு வந்து சரஸ்வதி, ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற? வர வர வீட்டுக்கு லேட்டா வர்றதும், ஞாயிற்றுக்கிழமான எங்கேயாவது ஊரை சுத்த போறதுன்னு இருக்க. நேத்து கூட யாரோ ஒரு ஆளு கூட உன்னை கடத்தெருவுல பார்த்ததா நம்ம பக்கத்து வீட்டு ரமேஷ் சொன்னா. அந்த ஆளு கல்யாணம் ஆனவனாமே, என்னடி இதெல்லாம் என்றாள். சித்தி, அவர் எங்க ஆபீஸ்ல கேண்டீன் வச்சிட்டு இருக்கிறவரு. கூட வேலை பாக்குறவங்க வீட்டுக்கு போனா என்ன தப்பு? தப்பே இல்ல. ஆனா அது பொம்பளை பொண்ணா இருந்தா பரவாயில்ல. ஒரு ஆம்பளை கூட ஊரை சுத்துறியே, ஒழுக்கம் கெட்டவளே. சம்பாதிக்கிறான்ற திமிரா? உன்னை எவனும் கட்டிக்க வரலன்னு கல்யாணம் ஆனவ கூட ஊர் மேயலான்னு முடிவு பண்ணிட்டியா என்றாள். ஏய் சரசு, வாய மூடு. என் பேத்திய பத்தி தப்பா பேசுன என்று சீறினாள் பரிமளம். ஆமா, கண்டவன் கூட, அதுவும் கல்யாணம் ஆனவன் கூட ஊர மேயரா? உங்க பேத்தி அவளை கேட்க துப்பு இல்ல. என்னடக்க வந்துட்டீங்க? பெத்த ஒழுங்கா இருந்தா தானே. அவ ஒரு ஓடு காலி, அதுதான் பொண்ணு அப்படியே இருக்கு என்று உள்ளே சென்றாள் சரஸ்வதி. மேனகா ஓவென கதறி அழ, அம்மாடி இதோ பாரு என் செல்லம், அழதடி கண்ணு, அவ கிடக்குறா. ஆமா, யாரும் அந்த ஆளு? யாரு கூட நீ வெளியில போன? பாட்டி, அது யாரும் இல்ல என்று நடந்ததை கூறினாள் மேனகா. அந்த குழந்தையும் என்ன போல தாயில்லாம இருக்குது. அது எங்க அக்காவோட குழந்தையும் கூட. அதோட அவ என் மேல உயிரா இருக்கிறா. அதோட நிலைமைய பார்த்துதான் நாங்க போய் அந்த குழந்தைய பாக்குறேன் என்று விம்மினாள். அப்படியா? அப்ப அந்த பையனை ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா கண்ணு, நான் பார்க்கணும் என்றாள் பரிமளம். வேண்டாம் பாட்டி, சித்தி ஏதாவது தப்பா பேசுவாங்க என்றாள் மேனகா. அன்றிலிருந்து மேனகா சேகரிடம் பேசுவதையும் அவர்கள் வீட்டுக்கு செல்வதையும் குறைத்து கொள்ள அவளது இந்த மாற்றத்திற்கு காரணம் தெரியாமல் சேகர் குழம்ப குழந்தையும் தவித்து போனாள். பிறகு ஒருவாறு காரணத்தை தெரிந்து கொண்ட சேகர் அன்று தனது மனதில் இருந்த எண்ணத்தை மேனகாவிடம் கொட்டினான். இதோ பாருங்க மேனகா, நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் உங்களை ஒண்ணு கேட்கணும் என்றான் சேகர் தயங்கிக் கொண்டு. என்ன சொல்லுங்க, நேரமாகுது, நான் போகணும் என்றாள் மேனகா தலையை குனிந்து கொண்டு. நான் உங்களை கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன். டக்கென அவனை நிமிர்ந்து பார்த்தவள், என்ன சொல்றீங்க என்றாள் பதட்டமாக. ஆமா மேனகா, என் மனைவி போனதும் என் குழந்தைய தவிர வேற ஒரு வாழ்க்கைய நான் இது வரைக்கும் நினைச்சு பார்க்கல. ஆனா இப்ப உங்களை பார்த்ததும் என் மனசுல ஒரு மாற்றம் ஏற்பட்டது. சித்தின்னு ஒருத்தி வந்தா என் குழந்தைய எங்க சித்திரவதை பண்ணுவாளோன்னு பயந்துட்டு இருந்த எனக்கு உங்களை பார்த்ததும் அந்த பயம் போயிடுச்சு. ஏன்னா நீங்களும் ஒரு தாய் இல்லாம வளர்ந்தவங்க தான், அதுவும் சித்தியோட கொடுமையில. நான் இந்த முடிவை என் சுயநலத்துக்காக மட்டும் எடுக்கல, உங்க நிலைமைய பார்த்தும் தான் இந்த முடிவை எடுத்தேன். உங்க சித்தியால இன்னும் நீங்க அவதிப்படுறதை என்னால பார்க்க முடியல. 2 வாட்டி உங்களை பார்க்க வந்த போதெல்லாம் உங்க சித்தி உங்களை காயப்படுத்தி பேசுறத நான் கேட்டேன். அப்பவே என் மனசுல ஒரு முடிவு எடுத்துட்டேன். இனி என் வாழ்க்கை உங்களோட பகிர்ந்துகிட்டு உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கலான்னு. நீங்க எங்க வாழ்க்கையில வந்தா எங்க வாழ்க்கை மேலும் அழகாக இருக்கும். நாம சேர்ந்து ஒரே பாதையில பயணமாகலாம். இது என்னோட எதிர்பார்ப்பு தான். இதுக்கான பதில நீங்க தான் சொல்லணும் என்றான். அவனை ஒரு தரம் ஏறெடுத்து பார்த்துவிட்டு கடகடவென சென்றாள் மேனகா. அந்த பார்வையில் அவள் மனதின் ஏக்கங்கள், ஆசைகள், அவன் மீது கொண்ட பாசங்கள் என அனைத்தும் உணர்வுகளும் தெரிய அதை உணர்ந்த சேகர் அமைதியாக நின்றான். மேலோட்டமாக அவன் கேள்விக்கு அவள் திணறினாலும் ஆழ்மனதில் அவன் கேட்ட கேள்விக்கு மகிழ்ந்து கொண்டிருந்த மேனகா நடந்ததை தன் பாட்டியிடம் கூற பரிமளம் மகிழ்ந்து பூரித்தாள். தனது பேத்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்து விட்ட சந்தோஷத்தில்
அவள் திளைத்து கொண்டிருக்க டக்கென மூச்சு திணறல் ஏற்பட்டு தனது பேத்தியின் மடியில் உயிரை விட்டாள். தனது அன்பு பாட்டியின் பிரிவால் மேனகா ஆடி போக 10 நாட்கள் அனைத்து முடிந்து அன்று ஆபீஸிற்கு புறப்பட்டாள். மேனகா, உங்க பாட்டி இல்லைன்னு வீட்டுக்கு வராம இருந்துடாத. இனி எனக்கு நீதான் எல்லாம். நீதான் என் மூத்த பொண்ணு. என்னை விட்டு எங்கேயும் போயிடாத கண்ணு என்று முதலாக அவள் கைகளை பிடித்து கொண்டு கதறினாள் சரஸ்வதி. இதை பார்த்து மேனகாவின் மனது துடித்தது. சிறுவயதிலிருந்து அவள் எதற்கு ஏங்கினாளோ அந்த ஏக்கங்கள் தீர அவளை சமாதானம் செய்துவிட்டு ஆபீஸிற்கு சென்ற மேனகாவிடம் சேகர் பதிலுக்காக வந்து நின்றான். சாரி சேகர், என்ன மன்னிச்சிடுங்க. எங்க சித்தி என்ன வாழ்க்கையில ஒரு நாளாவது பெத்த பொண்ணா பார்க்க மாட்டாங்களான்னு நான் ஏங்கி இருக்கேன். அப்படிப்பட்ட சித்தி இன்னைக்கு நீதான் எனக்கு எல்லாம் அழறாங்க. அவங்கள தனியா விட்டுட்டு நான் என் வாழ்க்கைய பார்த்துக்கிட்டு போக விரும்பல. அவங்க பொண்ணை கூட கேட்காத ஒரு கேள்விய அவங்க என்ன பார்த்து கேட்டிருக்காங்க. அவங்கள என்னால விட முடியாது என்று கண்ணீர் விட்டாள். சரி மேனகா, நீங்க நிம்மதியா இருந்தா அது போதும். நானும் ஸ்வேதாவும் இன்னைக்கு கோயம்புத்தூர் போகிறோம் என்றான். எதுக்கு? இன்னையோட இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு. கோயம்புத்தூர்ல ஒரு ஆபீஸ்ல எனக்கு புது கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அதுவும் இல்லாம இனிமேலும் இங்க இருக்க முடியாது. ஏன்னா பாப்பா உங்க ஞாபகமே இருக்கா. அவளை என்னால சமாதானப்படுத்த முடியல என்று கடகடவென சென்று விட்டான். மனதில் பாரமும் முகத்தில் குழப்பும் என வேதனையை சுமந்து கொண்டு மேனகா வீட்டிற்கு செல்ல உள்ளே போனில் தனது மகளுடன் சரஸ்வதி பேசுவது அவள் காதில் விழுந்தது. என்னடி பண்ண சொல்ற? இந்த வீட்டுக்காக தான் நான் இன்னும் இங்க இருக்கிறேன். அந்த பொண்ணு நடத்த ஒன்னும் சரியில்லை. உங்க அப்பா வீட்டை அந்த பிசாசு பெல்லு எழுதி வச்சுட்டான். இல்லனா அதை துரத்தி விட்டுட்டு நான் வந்துட்டு இருப்பேன். அவகிட்ட எப்படியாவது நைஸா பேசி வீட்டை என் பேர்ல எழுதிக்கிட்டு அடுத்த வண்டியிலேயே நான் அங்க வந்துடுறேன். அந்த கழுத அப்புறம் எங்க போனா என்ன, எவனை கட்டிக்கிட்ட எனக்கு என்ன, எப்படியாவது போகட்டும், நமக்கு என்ன என்றாள். மேனகாவின் இதயத்தில் இந்த வார்த்தைகள் ஈட்டியாக பாய அவள் அமைதியாக உள்ளே சென்று பீரோவில் இருந்த பத்திரத்தை எடுத்து வந்து அவளிடம் நீட்டினாள். இந்த வீட்டை நான் உங்க பேருக்கு எப்போ மாத்திட்டேன், பிடிங்க என்று அவள் கூற சரஸ்வதி அதிர்ந்து நின்றாள். கடகடவென உள்ளே சென்ற மேனகா தனது பெட்டி எடுத்து கொண்டாள். அருகில் இருந்த தனது பாட்டியின் பெட்டியை திறந்தாள். அதில் இருந்த ஒரு பழைய புடவையை எடுத்தாள். என் ராசாத்தி, இந்த பாட்டி உனக்காக சேர்த்த சொத்து இதுதான். இதை நீ பத்திரமா வச்சுக்கோ. இதை இப்ப நீ கட்டக்கூடாது. நான் போனதும் என் ஞாபகமா கட்டிக்கோ என்று அவள் கூறியது நினைவுக்கு வர அதில் முகம் புதை தழுதவள் அமைதியாக அதை எடுத்து கொண்டு புறப்பட்டாள். வீட்டை பூட்டிக் கொண்டு காரில் தனது மகளை அமர வைத்த சேகர் தானும் உள்ளே ஏற கதவை திறந்தான். உள்ளிருந்த ஸ்வேதா, அப்பா அப்பா அங்க பாருங்க என்று கையை தட்டி கொண்டு சிரிப்பதை பார்த்தான். அவளது திடீர் உற்சாகத்திற்கு என்ன காரணம் என்று அறிய அவன் திரும்பியவன் அங்கே பெட்டியுடன் மேனகா நின்றிருப்பதை பார்த்தான். மேனகா, நீங்க உங்க கூட என்னையும் கூட்டிட்டு போவீங்களா கடைசி வரைக்கும் என்றாள் கண்ணீரோடு. அவள் கையில் இருந்த பெட்டியை வாங்கிய சேகர் அதை காரில் வைத்துவிட்டு அவள் கரங்களை பிடித்து உள்ளே அமர வைத்தான் புன்னகையோடு. அவள் மடியில் ஏறி அமர்ந்த ஸ்வேதா, ஐயா அப்பா, ஆன்டி இனிமே நம்ம கூட தான் இருப்பாங்களா என்றாள் உற்சாகமாக. ஆன்டி இல்ல, அம்மா என்றாள் மேனகா. அம்மாவா என்று அவளை திரும்பி பார்த்த ஸ்வேதாவை வாரி அணைத்தாள் மேனகா. அதை மகிழ்ச்சியோடு பார்த்த சேகர், ஆமா என்ன இது புடவை, இதையும் தனியா கையில வச்சிட்டு இருக்கிற என்று அதை அவளிடம் இருந்து வாங்க அதில் இருந்து கெட்டியான தங்க தாலி சரடு விழுந்தது. அதை எடுத்து பார்த்த மேனகா, அம்மாடி, இந்த பாட்டி உனக்காக சேர்த்த சொத்து என்று கூறிய வார்த்தைகளின் பொருளை உணர்ந்து மேலே வானத்தை பார்த்தாள். அங்கு பரிமளம் தன்னை புன்னகையோடு ஆசீர்வதிப்பது அவளது மனக்கண்ணில் தெரிந்தது. இத்துடன் மேனகா கதை முற்றம். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.